ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா சண்டே விளாக் தான். சண்டேனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் பருப்பு டப்பாலாம் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணி தொடச்சி அதில் வந்து பருப்பெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ண வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் பாப்பா வேறு நடுவில் வந்து அம்மா நானும் பண்ணுறேம்மா அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வேணான்னேன். அதுக்கப்புறம் அம்மா நானும் பொறுமையாக கொட்டி தரேம்மா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னால் சரி பண்ணுமா சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி டப்பாலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சதுக்கப்புறமா அதை வந்து ஸ்லாப்பில் வைத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கேப்பில் பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சுட்டா நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. சீக்கிரமாக குயிக்காக எல்லா வேலை இந்த மாதிரி சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இது முடிஞ்சதும் என்ன பண்ணேன்னா சாப்பாடு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி தான் எங்கள் வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ணார். நம்ம கூட ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணாங்க. நான் வந்து என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன். வெண்டைக்காய் பொரியல் வந்து கிறிஸ்பியாக வரணுன்னா லாஸ்ட்டில் என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னும் சர்ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் இன்றைக்கி ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றினாங்க கொடுத்தாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு, அப்புறம் கீரை கொடுத்தாங்க. அவங்க நல்ல மனசு இருக்குது பார்த்திங்களா, நீங்களும் சாப்பிடுங்கன்னு. அது ரொம்ப பெரிய விஷயங்க. அதுக்கப்புறம் என்னங்க வெள்ளை சாதம், ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, அப்புறம் அவங்க வந்து ஈரல் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், இதுதாங்க லன்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் என் பையன் பார்த்திங்கன்னா அம்மா நான் கிறிஸ்பி கார்ன் பண்ணணும் ஆசையாக இருக்குமா அப்படின்னா சரிடா பண்ணுன்னேன். அவனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் குக்கரில் வேக வச்சுட்டான் கானை. அப்புறம் என்னங்க கானை ரெடி பண்ணி அவனே தனியாக எல்லாருக்கும் ஒரு பவுலில் தனியாக கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் கையோடு பார்த்திங்கன்னா டீயும் போட்டு கொடுத்தான். காலையிலேருந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஈவினிங்கில் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து டீ குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, கொஞ்சம் நேரம் பேசுகிறது, இதுதாங்க ரொம்ப ஸ்பெஷல். நம்ம வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க. சந்தோஷத்தோடு குடும்பத்தோடு இருக்கிறது தாங்க. ஒரு சின்ன டிஷ் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்றது, ஒரு மீல் பக்கத்து வீட்டிலேருந்து வர்றது, நம்ம பையன் அன்போடு செய்கிறது, எல்லாமே நம்மளுக்கு இப்படி சின்ன சின்ன மூமெண்ட் தாங்க. உங்கள் வீட்டில் சண்டே எப்படி போச்சு? சண்டே ஈவினிங் உங்கள் ஃபேவரட் ஸ்நாக்ஸ் என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் தாங்க எங்களுக்கு பெரிய மோட்டிவ். இன்றைக்கி நம்ம சண்டே இப்படி தாங்க போச்சு. பாய், மீண்டும் சந்திப்போம்.